ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். சோயா கீமா பால்ஸ் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் இது வரைக்கும் நான்வெஜ்ஜில் சாப்பிட்ருக்கீங்க, வெஜ்ஜில் சாப்பிட்டது இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் பார்த்திங்கன்னா 100 கிராம் சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சுடு தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா சோக் பண்ண விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, இது எல்லாம் சேர்த்துட்ட பிறகு நான் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸு. இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு கொரகொரப்பாக பேஸ்ட்டுமே அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா, அதை நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புழிஞ்சிட்டு இப்போது இந்த சோயாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கான நம்ம இப்போ உருட்டினோன்னா நல்லா பால் மாதிரி வரணும். அப்படி உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு பால்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி பால் நல்லா உருட்டிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்க்கு அழகாக வரும். இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீமா பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.